ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோட்டோ டிவி. மோட்டோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 21/11/2024 கேரளா லாட்டரி கெஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரண்யா ப்ளஸில் வந்துட்டு KN 548வது குழுக்கள் நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற 3 டிஜிட் வீடியோ. ஸோ 3 டிஜிட் நம்பர்ஸ் என்னென்ன கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1 ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மாணிக் விஷன் டிவியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிலீஸ் ஆகும். 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டெலிவிஷனில் கொஞ்சம் சின்ன ஒரு இஷ்யூஸ் காரணமாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாணிக் விஷன் டெலிவிஷன்ஸ் வரும். கமெண்ட் ஆன் கெஸ்ஸிங், அதாவது கெஸ்ஸிங் வந்து கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட் வந்து அதாவது கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு பண்ணுற கெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மோட்டோ டிவிலையும் 3 டிஜியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டிவியில் தான் வந்துட்டு வரும். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களேங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/11/2024 என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா 42 92 16 216 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. இங்கே வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம கெஸ்ஸிங்லாம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போடுற நண்பர்களே. மறக்காமல் நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளாஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 216 ரிசல்ட்டாக வந்திருக்குங்க. இந்த ரிசல்ட் படி பேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம், இங்கே 6க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சி போர்டில் கண்டிப்பாக 6 வரதுக்கு 100% சான்ஸ் இருக்குது சொல்லியிருந்தேன். 6 வந்து அழகாக 100% பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டி தூக்கியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து போர்டில் டேரெக்டாகவே 2 6 வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க உண்மையாலுமே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிக்சிங் கால்குலேஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 6 பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் நம்ம எடுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பி போர்டில், மோஸ்ட்லி பி போர்டில் தான் நம்ம சி போர்டில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 4 இடத்துல கொடுத்துருக்கோம். 4 இடமும் சி போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாஸ் தான். அதே மாதிரி பவர் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கால்குலேஷனில் 1ஓட மிக்சிங் கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 2 இதில் போர்டில் இல்லாதனால 7 1 6ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 901 தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 716 கேரண்டி நம்பராகவும் அழகாகவே பாஸ் ஆகிருக்குங்க. இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2ஓட காம்பினேஷன் இருக்குது. 1 2ஓட காம்பினேஷன் கூட 6ங்கிற காம்பினேஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் 126 பாக்ஸ் நம்பர் அழகாகவே பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இதுவும் ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 6 வந்து பிசி டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்கோம். சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 6ஓட காம்பினேஷன் கொடுத்துருந்துருக்கலாம். 2 6ஓட காம்பினேஷன் இல்லாமல் 6 6ஓட காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட்லேயும் 2 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வின் ஆகிருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 2 பிசி ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே போர்டில் அடித்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நல்ல ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் பிசியோட காம்பினேஷன் 100% வின் ஆகிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99% சக்ஸஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரண்டி கொடுத்தாச்சுங்க. கேரண்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கேரண்டி அழகாக தட்டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பராக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசாரதி வந்து பார்த்தீங்கன்னா 665 போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காருங்க. ஒன்றும் சூப்பர். வினோதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 6 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 416 கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி யங் பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி 2ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்தாரு. 2 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சூப்பர். சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். 1 6 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க.
கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். மனோகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் ஏசி அவரும் டைரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார். சுதாகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆரோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்காருங்க. பாபு குனிமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆல் போர்டில். நித்தேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ஆரோட காம்பினேஷன் ஏசி வின் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க. கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 1ஓட காம்பினேஷன் 4 டிஜிட் நம்பரில் கொடுத்துருக்கார். மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் வேறு லெவல் தான். உண்மையிலே 7863 கொடுத்துருக்காருங்க. உண்மையிலுமே 6 பாஸ் ஆகிருக்கு சூப்பராக. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 716ங்க. உண்மையிலுமே அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் அடிச்சு கொடுத்துருக்கார். டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார். செந்தில், தேங்க்ஸ் செந்தில். வினோதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 426 கொடுத்துருக்காருங்க. 693 679 கொடுத்துருக்காரு. 2 6 வந்து ஒரு காம்பினேஷன் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஏசி நம்பர் சூப்பர், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அடுத்து முருகன் நித்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் 1 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். அடுத்து மன்சூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 2ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பர் தான். மாதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. மணிமாறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார். இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து ஏ போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்கார். சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. பசுபதி 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகாக காம்பினேஷனாக கொடுத்துருக்கார். ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 6ஓட காம்பினேஷன், அதே மாதிரி 1ஓட காம்பினேஷன் இங்கே கொடுத்துருக்கார். 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர் தாங்க ஃபிரோஸ்கான். ரொம்ப நன்றி ஃபிரோஸ்கான். மோகன்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். அது ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். முத்துகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுவும் ஏ போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். குமார் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். சிவகுமார் டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் 2 அவரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். கணேஷ் கனிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 2ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி டேரெக்டாக வின் அடிச்சிருக்கு. வனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஏசி அடித்து கொடுத்துருக்காருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அமீர் சுல்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ராஜா பிரணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 காம்பினேஷன் போர்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஎல்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ஏ போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி 1 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் 621 சூப்பரான நம்பர் 996 அதில் 621 பாக்ஸ் நம்பர் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. உண்மையாலுமே சூப்பருங்க. தேங்க்ஸ் சுரேஷ். சுரேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காருங்க. பாக்ஸ் நம்பர் வின் ஆகிருக்குங்க. அடுத்து ஏழுமலை கோக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 4 2ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1 ஆல் போர்டில் கொடுத்துருக்கார். ரவீந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 1ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. 2 நம்பரும் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹரிராம்ஜி வந்து விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 1ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி 1 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மனோகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. மோகன்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 2ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 2 1 இருந்தால் கூட பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருந்திருக்கும். அதே மாதிரி தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 2ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி தல ரமேஷ் அவர்களுக்கு. விஜயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2ஓட காம்பினேஷன் 126 பாக்ஸ் நம்பராக தான் அழகாக வின் ஆகிருந்திருக்கும். 178 கொடுத்துட்டாருங்க. அடுத்த மாதிரி ஆர்வம் லைஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. டிஆர் ஓபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஜிட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 1 பாஸ் ஆகி கொடுத்துருக்கார். மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாஷா வந்து பார்த்தீங்கன்னாலும் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராமன் பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏ போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். சாத்விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. கனகராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் 2 யூஸ் பண்ணியிருக்கார். மணிரத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போர்டில் 2 யூஸ் பண்ணியிருக்கார். சௌந்தர்ய பானு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனன் கோவிந்தராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டேரெக்டாக சி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சதீஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 1ஓட காம்பினேஷன் 6 1 2 இருந்தால் கூட 100% பாஸ் ஆகியிருந்திருக்கும் பாக்ஸ் நம்பர். இருந்தாலும் 6 1 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பருங்க. மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க.
காம்பினேஷன் போர்டில் சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-1 6-1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வின் ஆயிருக்குங்க. பிசி பாக்ஸ் நம்பர் வின்னுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார். ஜேடி ஆதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 6ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. உண்மையாலுமே அருமை. கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. 6, 1, 2லாம் யூஸ் பண்ண எல்லா பேத்துக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் மொத்தத்தில் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்க ரொம்ப நன்றி. யாராவது கமெண்ட் வேறு விட்டு போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு அதாவது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்னர் ப்ளஸ் வீடியோவுக்கு கமெண்ட் எப்போ போடுறீங்களோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 AM போட்டுருங்க. இந்த 9 AM நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 12 PM வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக வரும். மறக்க வேண்டாம் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கார்னியா ப்ளஸில் என்ன வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு என்ன வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் 5-7 வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 2 வந்துச்சு அப்படின்னா அதோட டாமினேஷன் 5-7 வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக 2 வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 2 மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னால 2 மாறிச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக ஆல்டர்னேட் என்ன 2 வந்தால் 3 வர்றதுக்கும் 7 வர்றதுக்கும் 5 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் 5-7 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும், பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 வந்தால் 3-7 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-3 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 6 வந்தால் 4-3 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1க்கும் 4 6க்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் இந்த 2 நம்பர் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். 6 வந்தால் ரிப்பீட்டடாக 6 வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் போர்டு மாதிரி வரலாம். ஒன்று ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டியும் இல்லை சி போர்டில் தான் சேமாக வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. கடந்த ரிசல்ட்டுகள்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 வந்தால் 5 இல்லை 4 இல்லை 2 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கும் சான்சஸ் அதிகமாக இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 4க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 4 மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே முழுக்க இது என்னோடய கால்குலேஷன்லேருந்து வந்த நம்பருங்க. உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறேன் நண்பர்களே. அடுத்து உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்தாலும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம என்ன மிக்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிக்சிங் 3 டிஜிட் நம்பர்ஸ் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் 534, 773, 437, 757, 617, 164, 564, 175, 365, 314 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் 4ல் எண்டாகிற நம்பர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் இன்றைக்கி கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4ல் எண்டாகிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட கால்குலேஷன் தான், உங்களோட கால்குலேஷன் இந்த 4 தான் கன்ஃபார்மாக வரும்னு சொன்னால் மட்டும் எடுத்து இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டற நண்பர்களே. இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 வந்துட்டாலும் இந்த போர்டு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் 564 நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 654 அடிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கமெண்டில் உடன்பாடு இருந்துச்சு, சரி இந்த நம்பர்ஸில் உடன்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கால்குலேஷனில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக யாராவது நண்பருக்கு பயன்படும், அதுக்காக மறக்காமல் கொடுத்துரு நண்பர்களே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் நம்ம போர்டில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, 2, 8, 9 இல்லாமல் இருக்குங்க. இது கூட பவர் நம்பர் நம்ம கொடுத்துருக்க நம்பர் 1ம் 6ம் பவர் நம்பராக கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்லேருந்து இன்க்ளூடிங் இந்த நம்பரை சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 289, 918, 028 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் டிஜிட் 6 வந்ததுனால 8 வரதுக்கோ இல்லை சரி லாஸ்ட்டில் 6 வந்து 4 வரதுக்கோ 9 வரதுக்கோ உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நம்பர் 289 நம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி 21/11/2024 படி 328, 217, 436 நம்பர் அமைக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 வந்தால் ரிப்பீட்டட்,
இந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க 634 வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் என்னோட கால்குலேஷன் படி நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் நம்பர் இந்த நம்பர். உங்களோட கால்குலேஷன் இந்த நம்பர் இம்பார்ட்டனாக தெரிஞ்சுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம். உங்களுக்கு இதே மாதிரி கேலண்டர் கேஸில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட் மூலியமாக ஒருத்தர் ஜெயிச்சாலும் நமக்கு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் கொடுத்துரு நண்பர்களேங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பர். ஸோ அந்த ட்ரிக் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 53 77 43 75 64 14 56 32 21 98 அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஓட காம்பினேஷன் நம்பர்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. இது அடுத்து விட்டோம் அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நம்பர் தான் நான் 2 டிஜிட் நம்பரில் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்குள்ளே உங்களோட நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நம்பருக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே. இது நீங்கள் என்னோட சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக இது பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிங்க. பாக்ஸாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கிடலாம், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிற ஆல் போர்டில் வந்து 3 7 4க்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக 4 பேத்துக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. டோன்ட் ஸ்கிப் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நம்ம சொல்கிற கண்டென்ட் புரியும். ஸோ கண்டென்ட் புரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வின்னிங் அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோட்டோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.